தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் எல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்க கோபி. ஆனா ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதனால ஒரு மார்க் போயிடுச்சுல்ல. அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்றேன். எப்பவுமே ஒரு தடவை எழுதுனா திருப்பி ரன் த்ரூ பண்ணு. சோ தட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கியான்னு தெரியும். ஓகேயா? இந்தா. அம்மா இன்னைக்கு அவ்வளவுதான். நான் படுக்க போறேன். எனக்கு டயர்டா இருக்குமா. நீ போய் படுறா கண்ணா. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். இங்க உட்காந்து என்னம்மா பண்ண போறீங்க? வாங்கம்மா படுக்கலாம். இல்லடா, இன்னும் உங்க அக்கா உமாவை காணோம். அதான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டர்ஸ்லாம் டான்னு வீட்டுல இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னா பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பாட்டி தான். அவங்க காதுல விழுந்தது உன் மண்டையில 2 குட்டுவாங்க. போய் படு, நான் அப்புறமா வரேன். சரி, ஓகேம்மா. குட் நைட். தேங்க்யூ. அக்கா, அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னதே தான் நானும் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். அன்னைக்கு கார்த்திகை வெளியில கொண்டு வர நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்க? சாட்சிக்காரன் காலில் விழறத விட சண்டைக்காரன் காலில் விழலான்னு சொன்னீங்கல்ல. அதுக்கப்புறமா தான் நான் போய் சந்திரமதியை பார்த்தேன். அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. அதனால இப்ப நீங்க என்கிட்ட பேசுறத விட அவகிட்டயே போய் மனசு விட்டு பேசுங்க. இந்த ப்ராப்ளம் நிச்சயமா நல்லபடியா சால்வ் ஆகும். தேங்க்ஸ் ரஜினி. ரொம்ப குழப்பத்துல இருந்த என் புத்திக்கு எட்டாதத சரியான சமயத்துல புரிய வச்சுட்ட. சண்டைக்காரன் காலில் தானே விழணும், விழறேன். உமாவோட இந்த பிரச்சனைய எங்க அத்தை அவங்கள வச்சே இந்த வேலையை முடிக்கிறேன் பாரு. அதுதான் கரெக்டா இருக்கும். என்னத்த என்னாச்சு? என்னாச்சு அத்தை? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. காமிங்க அத்தை. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லன்றல. ஐயோ ப்ளீஸ் கொஞ்சம் காமிங்க அத்தை. அத்தை இப்ப கோச்சிக்கிறது. ஐயோ என்னத்த ரத்தம் வருது அத்தை? கொஞ்சம் இருங்க. சரியான நேரத்துக்கு இது கூட கிடைக்காது. இதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் வேண்டாமா? விடுங்க அத்தை. குழந்தை மாதிரி அடம்பிடிக்காதீங்க. ஐயோ கத்திரிக்குள்ள காணோம். கொஞ்சம் இப்படி பிடிங்க. எதுக்காக அத்தை இந்த வேலையெல்லாம் செய்ய போறீங்க? ஆமா, என் பேத்தி காலையிலேயே சொல்லிட்டு போனா ராத்திரி எனக்கு ஆப்பிள் கட் பண்ணி வைங்க பாட்டின்னு. சரி வாங்க அத்தை, 2 பேருமா டாக்டர்கிட்ட போய் சீக்கிரமா ஒரு டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எல்லாம் சரியாயிடும். நீ விடு, போதும். நீ கட்டு போட்டது. நீ போ. இப்ப ஏன் அதை திருப்பி வெட்ட போறீங்க? நான் வெட்டுவேன். ஐயோ குடுங்க இப்படி. வயசானாலும் எப்ப பார்த்தாலும் பிடிவாதம். ஏன் எதுக்கு அத்தை உமாவை எப்ப பார்த்தாலும் தலைமையில தூக்கி வச்சு செல்லம் கொடுக்குறீங்க? ஆமா ஆமா, அவ ஏன் பேத்தி, நான் அப்படிதான் ஆடுவேன். சரியான நேரத்துல வந்துதான் பண்ணிருக்கா. இருந்தாலும் இவ்வளவு நம்ப முடியாது. அடிபட்டாலும் மீசையில மண்ணோட்டலங்கிறாங்க எங்க அத்தை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என்கிட்ட பிடிவாதம் பிடிப்பீங்கன்னு பாக்குறேன். அத்தை என்ன? ஒண்ணு இல்ல, மணி 10 ஆச்சு. உமா இன்னும் வீட்டுக்கு வரல.
ஊரு கெட்டு கிடக்கு. வயசு பொண்ணு. ஐயோ, நான் இதுல தலையிடல அத்தை. நான் இதுல தலையே இடல. நான் ஏதாவது சொல்ல போக அவ எப்ப வந்தா உனக்கு என்னன்னு பட்டுன்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் யாரோட போனா உனக்கு என்னன்னு கேப்பீங்க. அது எப்படி? தங்க ஊசினா எடுத்து கண்ணுல குத்திக்குவாங்களா? ஒரு பொம்பளை பொண்ணு எவ்வளவு லேட் ஆச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? என்ன எதுவும் பேச மாட்டாங்க. பாட்டி செல்லோன்னு உங்களை தான் பேசுவாங்க. அத்தை, நான் மனசு விட்டு உங்ககிட்ட பேசுறேன். அவர் இருந்தப்பையும் சரி, அவர் இல்லாதப்பையும் சரி, நான் உங்களை மாமியாராவே பார்க்கல. எங்க அம்மா மாதிரி தான் கவனிச்சேன். அவர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என் மேல நிறைய வெறுப்பும் கசப்பும் ஏற்பட்டுடுச்சு. அதையெல்லாம் அவளுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டேன். பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன். உமா பயங்கரமா ஆட்டம் போடுற அத்தை. தங்க ஊசி உங்க கண்ணை குத்திடுச்சு அத்தை. யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு பையனை கூட்டு வந்து மீட் மை ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்டயே சொல்றேன். விஷயம் தெரிஞ்சு யாரடி இவன் நான் கேட்டா, இவர் தான் என் ஃபியூச்சர் புருஷன், என் வருங்கால உட்பிங்கிறா. இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு. அத்தை, நான் சத்தியமா சொல்றேன் அத்தை, நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு எதுவுமே சொல்லல. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? யாரடி அந்த பையன் கேட்டேன். ஏண்டி அவன் கூட அந்த நிலைமையில இருந்தேன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளவு பேசி அவ தப்ப மறைக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்ல சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டான். அத்தை, நான் அதை பார்த்துட்டு அப்படியே வயிறறிஞ்சு வந்துட்டேன் அத்தை. உங்க புள்ளன்னு வாய்க்கு வாய் சொல்றீங்கல்ல, அவர் மட்டும் அவளை இந்த சூழ்நிலையில பார்த்திருந்தா கொஞ்சம் யோசிங்க அத்தை. எப்படி துடிச்சு போயிருப்பாரு. நீங்க ரெண்டு பேரும் என் மகளை வளர்த்த விதம் இதுதானான்னு கேட்டா எங்க போய் மூஞ்ச வச்சுக்க முடியாது. செல்லம் கொடுத்த பொண்ணும் செருப்பு இல்லாத காலும் கண்டிப்பா அடிபடும் சொல்லுவாங்க. அத்தை, மணி இப்போ 10க்கு மேல ஆச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க அத்தை. பெத்தவங்களை விட வளர்த்தவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். பெத்த கவலை என்னோடது, மத்ததெல்லாம் உங்களோடதான் அத்தை. என் மேல உங்களுக்கு என்ன வேணாலும் கோவம் இருக்கலாம். வேணும்னா என்ன 2 அடி அடிச்சிருங்க. உமா உங்க பிள்ளையோட ரத்தம். அவ வழி தவறி போயிடாம காப்பாத்தி கரை சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை அத்தை. அவளுக்கு நாளைக்கு ஏதாவதுன்னா சங்கீதா பொண்ணுங்கிறத விட இன்னாருடைய பேத்தையும் தான் அத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. ப்ளீஸ் அத்தை, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் அத்தை என்னை காப்பாற்ற முடியும். என்னால நம்ம உமாவை காப்பாற்ற முடியாது அத்தை. ப்ளீஸ் அத்தை, அவ பிறந்ததுல இருந்து அவளை தாளாட்டி சீராட்டி எப்படியெல்லாம் வளர்த்தீங்க. இப்ப என்னத்தை பண்ணணும்? ஏதாவது சொல்லுங்க அத்தை. ஆமா சங்கீதா, நான் தப்பு பண்ணிட்டேன். உன் மேல இருந்த கோபத்துல நான் அவளுக்கு செல்லம் கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துட்டேன். நீ இப்ப சொல்லதான் எனக்கு விஷயமே புரியுது. அவ வழி தவறி போயிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். அம்மா, நீ அன்னைக்கு பேசும்போது ஹாஸ்டல்ல படிப்பேன்னு சொன்னால, அப்படியே படிக்கட்டும். முதல்ல காலேஜ் விட்டு அவளை நிறுத்திடு. காலேஜுக்கு போகும்போது அவ சரியா போகல. நிறுத்தினா அவ வீட்டுல தங்குவாளா?
நான் வேற வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அவளை உங்களால சமாளிக்க முடியுமா? இப்ப என்னதான் பண்றது? பேசாம அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். கல்யாணமா? நம்ம அம்மாவுக்கா? என்னத்த சொல்றீங்க? ஆமா, கல்யாணம் தான். நமக்கு சரிப்பட்ட இடமா பாரு. ஏன் அவ சம்மதிப்பாளா? சம்மதிக்க வைப்பேன். என் பேச்ச தட்டுறாளான்னு நானும் பாப்பேன். ஏன் தலை உருளுமே அத்தை. நான் தான் இப்படி எல்லாம் செஞ்சதா சொல்லி தாம் தூமன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. ஏன் குதிப்பா? ஏன் குதிப்பா? ஆமா குதிப்பா. நான் தான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேனே. இப்போ இது பார், இப்ப நான் சொல்றத நீ செய்யணும். ஒரு நல்ல பையனா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லு. ஐயோ, அவ ஒத்துக்குவாளா அத்தை? ஏன் ஒத்துக்க மாட்டா? நான் என்னமோ செல்லம் கொடுத்துட்டேனா, ஆனா என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பா. என்ன இப்ப அதெல்லாம் எதுக்கு? நீ முதல்ல போய் ஏற்பாடு பண்ணு, அப்பதான் தெரியும் உனக்கு இந்த ஜானகி யாருன்னு. சரிங்க அத்தை. இதே விஷயத்த நான் சொல்லியிருந்தா எப்படி குதிச்சிருப்பீங்க? ஏமா, நீ மும்பை போன விஷயம் என்னாச்சு? நம்ம தொழிலோட கிளைமேட் எங்கெங்க எப்படி இருக்கு? பிசினஸ் எல்லாம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நீ தான் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கியே. பழைய ஆளுங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வாரிசுங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியே வேகமா வேலை செய்யற ஆளுங்க தான் நமக்கு வேணும். கிழக்கட்டைங்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. என்னதான் லேட்டஸ்டா மாத்தினாலும் அந்த காலத்து அனுபவசாலிங்களோட விசுவாசம் இன்னி வரைக்கும் குடும்பங்களை காப்பாத்துற அஸ்திவாரமா இருக்கு. இத பாருமா, எல்லா பிசினஸ்லயும் ஜெனரேஷன் கேப் வந்தாச்சுமா. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்ம அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆனா யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க முடியலையே. அதுக்காகத்தான் உன் கூட பிறந்தவனை வேலைக்கு வச்சிருக்கியா? அதனால மட்டும் இல்ல, ஆரம்பம் தெரிஞ்சவனுக்கு தான் முடிவும் தெரியும். என்ன பத்தி முழுசா தெரிஞ்சவன் அவன். ஆமா, எங்க நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் அவன் ஆளைய காணோம். உன் மாமா என்னடி கண்ணுல தென்படவே மாட்டேங்கிறான், கணக்கையும் கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறான். ஊருக்கு வசூலுக்கு போயிருப்பான். ஆமா, ஊர்ல கல்யாண மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கான்ல, அதுல பிஸியா இருக்கான். கல்யாண மண்டபத்துக்கு நாகலட்சுமி என் பேரை வேற வச்சிருக்கானா? ஆமா, கல்யாண மண்டபத்துக்கு மட்டும்தான் உன் பேரா, இல்ல கட்டிட்டு இருக்கிற கல்யாண மண்டபமே உன் பேர்லையா? அத நீ யோசிச்சியா? இது என் புத்திக்கே எட்டலையே. உன் பேர்ல கல்யாண மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி பொத்தாம் பொதுவாதான் சொன்னான். நானும் அப்படியான்னு கேட்டேன். இப்ப நீ சொல்லும் போதுதான் எனக்கே சந்தேகம் வருது. தேனை எடுத்தவன் புறங்கைய நக்காம இருக்க மாட்டான். எதையும் கண்டுக்காத. கட்டி முடிச்சதும் சோர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்படின்னு விசாரிச்சு செய்ய வேண்டியதை செய்வோம். என்னதான் உன் கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் விசுவாசமே இல்லாம கூட இருந்தே குடிப்பறிக்கிற சுபாவம் இருக்கு. வெற்றி, நம்ம குடும்பத்துல ஆம்பளைன்னு சொல்லிக்க வேற ஆளே இல்ல. உன் பொண்ணு ஐஸ்வர்யாக்கு ஒரு புருஷன் வர வரைக்கும் இந்த வீட்டுக்கு அவன் ஒரு பேப்பர் வெயிட்டா இருந்துட்டு போட்டுமே. அம்மா, அம்மா. என்ன ரஞ்சினி, என்ன இவ்வளவு கோவமா இருக்க? என்ன சொல்ற? எனக்கு நானே பிரச்சனையா இருக்கிறத சொல்றியா? என் கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணதுனால நானும் அவமானப்பட்டிருக்கேன், நீ அவமானப்பட்டிருக்க. தேவையாமா இதெல்லாம்? மாப்பிள்ளை பையனை பாத்தியா ரஞ்சினி? மாப்பிள்ளை பையனா? அவனா மாப்பிள்ளை? ஏமா இப்படி இருக்க? இந்த போட்டோவெல்லாம் நான் நம்பல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு ஒரு வார்த்தை ஆம்பளையா கம்பீரமா சொல்லியிருந்தாருன்னா நானே உன்கிட்ட வந்து அம்மா எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அப்படி சொன்னானா அவன்? பழசு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இப்படி சொல்றவன் கல்யாணத்துக்கு அப்புறம் வேற எதுக்காவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? எனக்கு அவன் மேல இருக்கிற கோவத்தை விட உன் மேலதாமா அதிகம். அவன் என்னமோ இந்த உலகத்திலே பேரழக மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவகிட்ட எனக்காக மடிப்பிச்ச கேட்டிருக்க. ஏமா இப்படி உன்னைய நீ கேவலப்படுத்திக்கிட்ட? எதுடி கேவலம்? 27 வயசாகுது.
பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறனே, அதுதான் கேவலம். 4 செவத்துக்குள்ள பொண்ணோட வாழ்க்கைக்கு கையேந்துறது கேவலம் இல்லடி. வெளியே போகும்போது 4 பேருக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறேன் பாரு, அதுதான் கேவலம். கல்யாணம் நடக்கலைனா உன்னால நிம்மதியா தூங்க முடியும். வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு எந்த தாயும் நிம்மதியா தூங்கவே முடியாது. அது தெரியுமா உனக்கு? பையன் ரொம்ப நல்ல பையன். டாக்டர் உனக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பான்னு நினைச்சுதான் நேரா அவங்க வீட்டுக்கு போய் படிப்பிச்சு கேட்டேன். குடிசையில வாழ்றவங்க கூட என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு தட்டு எடுத்துக்கிட்டு ரோடா பிச்சை எடுப்பாங்க. நான் என் பொண்ணுக்காக ரோட்ல போய் நிக்கலையே, அவங்க வீட்டுல போய் தானே நின்னேன். தப்புன்னு நீ நினைச்சா எனக்கு கவலை இல்லை ரஞ்சினி. சாரிம்மா. எனக்காக நீ மடிப்பிச்சு கேட்டேங்கிற கோவத்துலதான் நான் உன்கிட்ட அப்படி பேசிட்டேன். உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிச்சை எடுத்தாவது எனக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன் நீ ஒரு பக்கம், தான் பிச்சை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற அப்பா ஒரு பக்கம். விசித்திரமா இருக்கு என் நிலைமை.